வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரி உங்களுக்கு வேற ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சிவிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் என்ன கொஸ்டின் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுலேருந்து வீடியோ போடுறேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டினில் மொத்தம் இதோட 20வது பார்ட் நம்ம போட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி 19 பார்ட் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொத்தம் இதில் 30 கேள்விகள் இருக்குது. இப்போ தான் நான் புதுசாக பார்க்குறேன் அப்படின்றவங்க முதல்ல வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லை நான் ஆல்ரெடி டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க இது ஒரு ரீகால் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் 30 கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க முதல் கேள்வியை பார்த்துடலாம். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார்? அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ காந்தி, ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி அம்பேத்கர், ஆப்ஷன் டி திருவிக்கா. அப்போ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அம்பேத்கர். அதாவது அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார்? அம்பேத்கர். அடுத்து இரண்டாவது கேள்வி. பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி அம்பேத்கர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பெரியார். அப்போ பெண்கள்னு பார்த்தோன்னா நம்ம பாரதியாருக்கும் போவோம். ஸோ பெண்கள் உரிமை மற்றும் புது உலகை படைக்க வேண்டும் என விரும்பியவர் பெரியார். அடுத்து மூன்றாவது கேள்வி. நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு. இந்த லைனை ரிப்பீட்டடா இருக்கு, இதை அடிச்சிருங்க. முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார்? நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி அண்ணா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி அண்ணா. நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு அப்படின்னு சொன்னவர் யாரு? அண்ணா. அடுத்து நான்காவது கேள்வி. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி. தும்பி அப்படின்றதுக்கு பொருள் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி சுப்ரதினம், ஆப்ஷன் சி வே ராமலிங்கம் பிள்ளை, ஆப்ஷன் டி சுரதா. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர்? ஆப்ஷன் ஏ பாரதியாரா, சுப்ரதினமா, ராமலிங்கம் பிள்ளையா, சுரதாவான்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை சுப்ரதினம். சுப்ரதினம் அப்படின்ற இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்றதும் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சுப்ரதினம் அப்படின்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஐந்தாவது கேள்வி. பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர்? ஆப்ஷன் ஏ காந்தியடிகள், ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனா, ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகள், ஆப்ஷன் டி தனிநாயக அடிகள். பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். அப்போ பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணுமா? வீட்டை போன்று இருத்தல் வேண்டும்னு காந்தி சொல்லியிருக்காரு. அடுத்து ஆறாவது கேள்வி. மன்னனுக்கு தன் தேசம் அல்லார் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்பாடலடிகளை இயற்றிய புலவர்? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர், ஆப்ஷன் பி ஔவையார், ஆப்ஷன் சி காலமேக புலவர், ஆப்ஷன் டி பட்டினத்தார். மன்னனுக்கு தன் தேசம் மட்டும்தான் சொந்தம், ஆனா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஔவையார். அப்போ மன்னனுக்கு தன் தேசம் மட்டும்தான் சிறப்பு, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னவங்க யாரு? ஔவையார். அடுத்து ஏழாவது கொஸ்டின். வந்ததும் யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர்? வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர்? ஆப்ஷன் ஏ முத்துக்குமார், ஆப்ஷன் பி கபிலன், ஆப்ஷன் சி தாராபாரதி, ஆப்ஷன் டி இளைய கம்பன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தாராபாரதி. வந்தது யாருக்கு தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது அப்படின்னு பாடலை பாடினவங்க யாரு? தாராபாரதி. அடுத்து எட்டாவது கேள்வி. மீத்தூன் விரும்பேல் என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர், ஆப்ஷன் பி திருமூலர், ஆப்ஷன் பி திருவள்ளுவர், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி ஔவையார்.
மீத்தூன் விரும்பேல் அப்படின்னு சொன்னவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஔவையார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. மீத்தூன் விரும்பேல் அப்படின்றது யார் சொல்லியிருக்கா? ஔவையார் சொல்லியிருக்காங்க. அடுத்து 9வது கேள்வி. தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ ராமலிங்கனார், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார், ஆப்ஷன் டி மீனாட்சி சுந்தரனார். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பட்டவர் யாரு? ஆப்ஷன் ஏ வே ராமலிங்கனார். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யாரு? வே ராமலிங்கனார். அடுத்து 10வது கேள்வி. மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர். ஆப்ஷன் ஏ திருவி கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் பி மு வரதராசன், ஆப்ஷன் சி கவிமணி தேசிக விநாயகம், ஆப்ஷன் டி வே ராமலிங்கம். மலரும் மாலையும் அப்படின்ற நூலை யார் இயற்றியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கவிமணி தேசிக விநாயகம். மலரும் மாலையும் நூலை இயற்றியவர் யாரு? கவிமணி தேசிக விநாயகம். அடுத்து 11வது கேள்வி. இந்தியா நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார்? இந்தியா நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் அறிஞர் யார்? ஆப்ஷன் ஏ ஈராசு பாரதியார், ஆப்ஷன் பி தோப்போ மீனாட்சி சுந்தரனார், ஆப்ஷன் சி நேரு, ஆப்ஷன் டி அகத்தியலிங்கம். இதற்கு சரியான விடை இந்தியா நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்ட தமிழ் அறிஞர் யாரு? ஆப்ஷன் டி அகத்தியலிங்கம். இந்தியா நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் அறிஞர் யாரு? அகத்தியலிங்கம் சொல்லுவாங்க. அடுத்து 12வது கேள்வி. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர். ஆப்ஷன் ஏ திருவி கல்யாண சுந்தரனார், தோப்போ மீனாட்சி சுந்தரனார், ஆப்ஷன் சி உவே சாமிநாதர் ஐயர், ஆப்ஷன் டி தேவநேய பாவாணர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி தேவநேய பாவாணர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யாரு? தேவநேய பாவாணர். அடுத்து 13வது கேள்வி. நுணங்கி நூல் நோக்கி இளையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆராய்ந்து, ஆப்ஷன் பி நுண்ணறிவு, ஆப்ஷன் சி வணங்கி, ஆப்ஷன் டி பணிந்து. இதற்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. நுணங்கி நூல் நோக்கி இளையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நுண்ணறிவு. நுணங்கி அப்படின்னா என்ன? நுண்ணறிவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து 14வது கேள்வி. புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை இயற்றியவர். ஆப்ஷன் ஏ அம்பேத்கர், ஆப்ஷன் பி பெரியார், ஆப்ஷன் சி அயோத்திதாச பண்டிதர், ஆப்ஷன் டி ஆறு அழகப்பன். புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை இயற்றியவர் யாரு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அயோத்திதாச பண்டிதர். அப்போ புத்தரது ஆதிவேதம் அப்படின்ற நூலை இயற்றியவர் யாரு? அயோத்திதாசர் பண்டிதர். அடுத்து 15வது கேள்வி. கவிஞர் முடியரசன் எழுதாத நூல். ஆப்ஷன் ஏ காவியப்பாவை, ஆப்ஷன் பி தேன்மலை, ஆப்ஷன் சி வீரகாவியம், ஆப்ஷன் டி பூங்கொடி. கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எழுதிய நூல்ல எழுதாத நூல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தேன்மலை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தேன்மலை. அப்போ காவியப்பாவை, வீரகாவியம், பூங்கொடி இதெல்லாம் யாரோட நூல்? முடியரசனோட நூல். அப்போ முடியரசன் நூல் என்ன? காவியப்பாவை, வீரகாவியம், பூங்கொடி இதெல்லாம் முடியரசனோட நூல். அடுத்து 16வது கேள்வி. இந்தியாவில் உள்ள நூலகங்களின் முதன்மையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சரஸ்வதி நூலகம், சரஸ்வதி மகால் நூலகம், ஆப்ஷன் பி கன்னிமாரா நூலகம், ஆப்ஷன் சி கொல்கத்தா தேசிய நூலகம், ஆப்ஷன் டி தேவநேய பாவாணர் நூலகம். இந்தியாவில் உள்ள நூலகங்களின் முதன்மையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கொல்கத்தா தேசிய நூலகம். இந்தியாவில் உள்ள நூலகங்களும் முதன்மையானது என்னது? கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலகம். அடுத்து 17வது கேள்வி. வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர். ஆறுமுக நாவலர், ஆப்ஷன் பி மறைமலை அடிகள், ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர், ஆப்ஷன் டி ராபி சேதுப்பிள்ளை. வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்றவர் யாரு? ஆறுமுக நாவலர். அடுத்து 18வது கேள்வி. குயில்கள் கூவியது என்பது ஆப்ஷன் ஏ பால்வழு, ஆப்ஷன் பி திணைவழு, ஆப்ஷன் சி எண்வழு, ஆப்ஷன் டி இடவழு. குயில்கள் கூவியது அப்படின்றது ஆப்ஷன் சி எண்வழு. குயில்கள் கூவியது அப்படின்றது ஆப்ஷன் சி எண்வழு. அடுத்து 19வது கேள்வி. பின் வருவனவற்றுள்
இரட்டை கிளவி எதுன்னு கேட்டிருக்காங்க. இரட்டை கிளவி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கலகலவென சிரித்தால், ஆப்ஷன் பி வருக வருக என வரவேற்றால், ஆப்ஷன் சி பார்த்து பார்த்து பேசினான், ஆப்ஷன் டி நொந்தேன் நொந்தேன். இதற்கு இரட்டை கிளவி என்ன? கலகலவென சிரித்தால் அப்படின்றதுதான் இரட்டை கிளவி. இப்போ இரட்டை கிளவி என்ன? கலகலவென சிரித்தால் அப்படின்றது இரட்டை கிளவி. வருக வருக, பார்த்து பார்த்து, நொந்து நொந்துலாம் அடுக்கு தொடர். இது மட்டும்தான் இரட்டை கிளவி. அடுத்து 20வது கேள்வி. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காத்தல், ஆப்ஷன் பி ஒலிக்குறிப்பு, ஆப்ஷன் சி ஒழுக்கம், ஆப்ஷன் டி சேர்த்தல். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஒழுக்கம். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஒழுக்கம். அடுத்து 21வது கேள்வி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்னும் திருக்குறளில் பயின்று வரும் அணி. ஆப்ஷன் ஏ எடுத்துக்காட்டு ஓமையணி, ஆப்ஷன் பி தற்குறிப்பேற்றணி, ஆப்ஷன் சி இல்பொருள் ஓமையணி, ஆப்ஷன் டி வேற்று பொருள் அணி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்ற திருக்குறள் பயின்று வரும் அணி. ஆப்ஷன் ஏ எடுத்துக்காட்டு ஓமையணி. இதற்கு சரியான விடை எடுத்துக்காட்டு ஓமையணி. அடுத்து 22வது கேள்வி. சீதையை கண்டேன் என்னும் தொடர். ஆப்ஷன் ஏ விழித்தொடர், ஆப்ஷன் பி பெயரச்ச தொடர், ஆப்ஷன் சி வினைமுற்று தொடர், ஆப்ஷன் டி உரிச்சொற்சொடர். சீதையை கண்டேன் அப்படின்றது என்ன தொடர்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வினைமுற்று தொடர். இதற்கு சரியான விடை வினைமுற்று தொடர். 23வது கேள்வி. வளர்பிறை என்பது டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ பண்பு தொகை, ஆப்ஷன் பி வினை தொகை, ஆப்ஷன் சி வேற்றுமை தொகை, ஆப்ஷன் டி உவமை தொகை. வளர்பிறை அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வினை தொகை. அப்போ வளர்பிறை அப்படின்றது என்ன? வினை தொகை. அடுத்து 24வது கேள்வி. பிழை இல்லாமல் இலக்கணத்தை கல் அப்படின்றது தன் வாக்கியத்திற்கு சரியான பிறவினை வாக்கியத்தை தேர்க. அதாவது பிழை இல்லாமல் இலக்கணத்தை கல் அப்படின்றது தன் வாக்கியம். இதை சரியா பிறவினை வாக்கியமா தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிழை இல்லாமல் இலக்கணத்தை எழுது, ஆப்ஷன் பி பிழை இல்லாமல் இலக்கணத்தை கற்பி, ஆப்ஷன் சி பிழை இல்லாமல் இலக்கணத்தை படி, ஆப்ஷன் டி பிழை இல்லாமல் இலக்கணத்தை பேசுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பிறவினை வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிழை இல்லாமல் இலக்கணத்தை கற்பி. இதற்கு சரியான விடை பிழை இல்லாமல் இலக்கணத்தை கற்பி அப்படின்னு சொல்லுது. அடுத்து 25வது கேள்வி. ஐ என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ கண், ஆப்ஷன் பி நாள், ஆப்ஷன் சி அழகு, ஆப்ஷன் டி அன்பு. ஐ அப்படின்றதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அழகு அப்படின்றதான் கரெக்ட். ஐ என்பதன் பொருள் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 27வது கேள்வி. செல்வச்செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு கொடுங்க. ஆப்ஷன் ஏ ஓமை தொடர், ஆப்ஷன் பி பண்பு தொகை, ஆப்ஷன் சி உருவகம், ஆப்ஷன் டி நான்காம் வேற்றுமை தொகை. செல்வச்செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி உருவகம். செல்வச்செவிலி அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்ன? உருவகம். அடுத்து 27வது கேள்வி. மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெறும் நூல். ஆப்ஷன் ஏ கார் 40, ஆப்ஷன் பி மதுரை காஞ்சி, ஆப்ஷன் சி இனியவை 40, ஆப்ஷன் டி ஐந்தினை 50. மலர்தலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழுதல் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இனியவை 40. லைனை பார்த்து வச்சுக்கோங்க. மலர்தலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் அப்படின்றது இனியவை 40. அடுத்து 28வது கேள்வி. தென்னம்பொறுப்பு என்பது ஆப்ஷன் ஏ பொதிகை மலை, ஆப்ஷன் பி மேருமலை, ஆப்ஷன் சி கழுகுமலை, ஆப்ஷன் டி நீலமலை. தென்னம்பொறுப்பு அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பொதிகை மலை. தென்னம்பொறுப்பு அப்படின்றது என்ன? பொதிகை மலை. அடுத்து 29வது கேள்வி. நாமார்க்கு குடியல்லோம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாடத் தூண்டியது. ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி சுரதா, ஆப்ஷன் டி வே ராமலிங்கம். நாமார்க்கு குடியெல்லாம் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாடத் தூண்டியது. ஆப்ஷன் பி பாரதியார். அச்சமில்லை அச்சமில்லை பாடலை தூண்டினது யாரு? பாடினது யாரு? பாரதியார். அடுத்து 30வது கேள்வி. அலை என்ற சொல்லின் பொருள். அதாவது இதெல்லாம் லகர வேறுபாடோட
ஒரு கொஸ்டின் தான். இந்த லகர லகர வேறுபாடுகள் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, படிச்சுட்டே வாங்க. ரொம்ப அதுல இருந்து கண்டிப்பா கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. அதனால அலை என்ற சொல்லின் கடைசி கேள்வி பார்க்குறோம். அலை என்ற சொல்லின் பொருள். ஆப்ஷன் ஏ ஒலி, ஆப்ஷன் பி கூப்பிடு, ஆப்ஷன் சி கொடு, ஆப்ஷன் டி புற்று. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி புற்று. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி புற்று. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியோகிராஃபி அப்படின்னு எந்த தமிழ் அப்படின்ற வீடியோ எது வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுல இருந்து நாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.